வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல வந்து டிஎன் டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம வந்து டிஎன் டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ்க்கான பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல 30 கொஸ்டின்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துருக்கோம். கண்டிப்பா பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷனான பார்ட் 2 வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அதுதான் மேலும் வந்துட்டு 10th படிக்கிற நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ போய் சேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் 30 கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம இப்போ பார்க்க போறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்கம் ஃப்ரம் அப்ராட் இஸ் இன்க்ளூடட் இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங்? கீழ்கண்டவற்றுள் எதில் வெளிநாட்டு வருமானம் சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. கீழ்கண்டவற்றுள் எதில் வெளிநாட்டு வருமானம் சேர்க்கப்படுகிறது? எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎன்பி. ஆன்சர் என்னன்னா ஜிஎன்பி. ஜிஎன்பிக்கான அப்ரிவேஷன் என்னன்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு அப்ரிவேஷனும் கேட்பாங்க இல்லைங்களா? கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இன் விச் டாக்ஸ் கலெக்ஷன் சார்ஜ் இஸ் வெரி லோ? வரி வசூலிப்பதற்கான செலவு குறைவாக இருப்பது எதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. சரிங்களா? எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா கெனான் ஆஃப் கன்வீனியன்ஸ், வசதி விதி. அதுலதான் வந்து அந்த செலவு வந்து ரொம்பவுமே குறைவு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டெர்ஷரி செக்டார் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ். மூன்றாம் துறை டேஷ் துறை எனவும் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்ன துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் செக்டார், பணிகள் துறை. இந்த மூன்றாம் துறை ஏதாவது பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார், 3 துறைகள் இருக்கு இல்லையா? அதுல இந்த மூன்றாம் துறையை வந்து வேற பேர் என்ன கொண்டு அழைக்கலாம் அப்படின்னு கேட்கறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணிகள் துறை அப்படின்னு சொல்லலாம், சர்வீஸ் செக்டார். அடுத்து டேஷ் வில்லேஜ் ஆல்சோ கால்டு ஸ்லேட்டர் வில்லேஜ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் டேஷ் கிராமம் ஸ்லேட்டர் கிராமம் என்று கூறப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த கிராமத்துக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லேட்டர் கிராமம்னு குறிப்பிடுறாங்கன்னு கேக்குறாங்க. எந்த கிராமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருவேல்பட்டு. சரிங்களா? இது வந்து விழுப்புரத்துல இருக்கிற ஒரு கிராமங்க. இது மட்டும்தான் இந்த ஸ்லேட்டர் வில்லேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. கிட்டத்தட்ட தமிழகத்துல 5 கிராமத்தை வந்து ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்ன கிராமம்னு பாத்தீங்கன்னா துசி, இருவேல்பட்டு, பாலக்குறிச்சி, வடமாலைபுரம், கங்கை கொண்டான். இந்த 5 ஊர் கிராமத்தையுமே வந்து ஸ்லேட்டர் கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. If the rate of tax will increase with the increase of income, then the taxes. வருமானம் உயர உயர வரி விகிதமும் உயர்ந்தால் அந்த வரியை என்ன வரின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? சோ அது என்ன வரின்னு சொல்லுவாங்கன்னா ப்ராக்ரெசிவ் டாக்ஸ், வளர் வீத வரி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். On the basis of recommended nutritional intake, persons consuming less than dash per day in rural areas are treated as they are under poverty line. பரிந்துரைக்கப்பட்ட ஊட்டச்சத்து உணவு எடுத்துக்கொள்ளுதல் அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு டேஷ் அளவு மற்றும் அதற்கு குறைவாக எடுத்துக்கொள்பவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் ஆவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எவ்வளவு கலோரிக்கு கீழேன்னு பாத்தீங்கன்னா 2400 கலோரிக்கு கீழே மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த மக்கள் எல்லாருமே வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே வாழற மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து சொல்றாங்க. இதை முதல்ல அறிவிச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா அலக் கமிட்டி. அவங்கதான் வந்து எப்போ அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1979ல தான் கிராமப்புறத்துல வாழ்ற மக்கள் வந்து ஒரு நாளைக்கு 2400 கலோரிக்கு கீழே உணவு இது எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து அர்பன் ஏரியாஸ், நகரப்புறத்துல வந்து எவ்வளவு கலோரின்னு பாத்தீங்கன்னா 2100 கலோரி. இதுக்கு கீழே அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அவங்க வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து why is there such a large percentage of migration among women in 2011 census? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி. சரிங்களா? ஆண்களை விட பெண்கள் இடம்பெயர காரணம் என்னன்னு கேக்குறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா மேரேஜ், திருமணத்தினாலதான் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி விமன் நிறைய பேர் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட் த கான்செப்ட் டிவிஷன் ஆஃப் லேபர் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை. வேலை பகுப்பு முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. யார் அறிமுகப்படுத்தினதுன்னு பாத்தீங்கன்னா ஆடம் ஸ்மித்.
இவர் வந்து இவருடைய புத்தகத்துலதான் அதை எழுதியிருக்காரு. என்ன அதாவது இந்த புத்தகம் வந்து எப்போது வெளியே வந்தது 1776ங்க. அந்த புத்தகத்தோட பேர் என்னன்னா த வெல்த் ஆஃப் நேஷன். அதுலதான் ஆடம் ஸ்மித் வந்து இந்த கான்செப்டான டிவிஷன் ஆஃப் லேபர், வேலை பகுப்பு முறையை பத்தி அந்த புத்தகத்துல தான் அவர் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? த மெயின் ஒர்க் ஆஃப் த ரிவர் இன் த லோவர் கோர்ஸ். ஆற்றின் மூப்பு நிலையின் முதன்மை செயல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆற்றின் மூப்பு நிலையின் முதன்மை செயல் என்ன அப்படின்னா சி டிபோசிஷன், படிய வைத்தல், அதோடைய வளங்களை படிய வைத்தல். அடுத்து பாருங்க, டேஷ் இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் ஹாஸ் ரீச்ட் டு த மாஸ் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. தன் முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கிரகத்தை சென்றடித்த ஒரே நாடு எதுனா நம்மளோட இந்தியா தாங்க. மற்ற நாடுகளும் போயிருக்காங்க, ஆனா ஒரு செகண்ட் அட்டம், தேர்ட் அட்டம் அந்த மாதிரி தான் அவங்க போயிருக்காங்க. முதல் முயற்சியிலே நம்ம தான் போயிருக்கோம். அந்த சேட்டலைட் பேர் என்னன்னா மங்கள்யான். அது வந்து எப்போது பார்த்தீங்கன்னா 2014, சரிங்களா? 2014 ஏவப்பட்ட இந்த மங்கள்யான் சேட்டலைட் தான். அது மட்டும் இல்லாம என்னன்னா இது வந்துட்டு ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, சரிங்களா? நம்மளோட இந்தியா தான் ஏஷியாலேயே ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ரீச் மாஸ் இன் இட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், சரிங்களா? முயற்சியிலே செவ்வாய் கிரகத்தை சென்றடித்த முதல் நாடு வந்து இந்தியா தாங்க. அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் ஏ யுஎஸ்ஏ ஸ்பைஸ் சேட்டிலைட். எது அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது இல்லைன்னா NOAA. இந்த சேட்டிலைட் தான் வந்துட்டு அமெரிக்காவோட உளவு செயற்கோள் கிடையாது. அப்போ இது என்ன செயற்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காலநிலைகள்லாம் இருக்கு இல்லையா, வெதரு, கிளைமேட், அதை கணிக்கக்கூடிய செயற்கைக்கோள் தான் இந்த NOAA. இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அவங்களுடைய ஸ்பைஸ் சேட்டிலைட் தான். மிடாஸ், சமாஸ், குரோனா. NOAA வந்து காலத்தை அளவிடக்கூடிய யுஎஸ்ஏவோட சேட்டிலைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, திஸ் ட்ரீ இஸ் காமன் இன் டிராபிக்கல் டெசிடஸ் ஃபாரஸ்ட். வெப்பமண்டல இலையுதிர் காடுகளில் பொதுவாக காணப்படும் மர வகை எது அப்படின்னு கேக்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் காட்டன், சரிங்களா? சில்க் காட்டன் தான் வந்துட்டு இந்த இலையுதிர் காடுகளில் பொதுவாக காணப்படும் மர வகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து, த ப்ரூட்லேண்ட் கமிஷன் சப்மிட்டட் இட்ஸ் ரிப்போர்ட் இன் 1987 டு த UN. In its title is, அதாவது ஃப்ரெண்ட்லேண்ட் ஆணையம் அதன் அறிக்கையை 1987 சமர்ப்பித்தது. அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் காமன் ஃபியூச்சர், சரிங்களா? அவர் காமன் ஃபியூச்சர் எந்த மாசத்துல அவங்க வெளியிட்டாங்கன்னா அக்டோபருங்க, சரிங்களா? அக்டோபர் மாதத்துல வெளிவந்ததுதான் இந்த அவர் காமன் ஃபியூச்சர் அப்படின்ற அந்த இது. அடுத்து பாருங்க, நேம் த sea that reach very deep into the continent, stay connected with one or other ocean of the world through strait. கண்டங்களின் உட்புறம் அமைந்து பிற பெருங்கடலுடன் நீர் சன்னதியால் இணைக்கப்பட்டுள்ள கடல் எது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்மளுக்கு ஆப்ஷன்ல ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. நான் இதுபடி பாத்தீங்கன்னா 2 ஆன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குங்க, சரிங்களா? ஆப்ஷன் படி என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா மெடிடேரியன் சி. இந்த சி தான் வந்துட்டு இப்ப இந்த கான்டினென்ட் கண்டங்கள் இருக்கு இல்லையா, எந்த கண்டங்களோடனா யுரேஷியா அண்ட் ஏஷியா, யுரேஷியா அண்ட் ஆப்பிரிக்கா வழியா சேர்ந்து அது வந்துட்டு பெருங்கடலுடன் நீர் சந்தியா, உட்புறம் பெருங்கடலுடன் நீர் சந்தியால் இணைக்கப்பட்டுள்ள கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எந்த ஸ்ட்ரெயிட் வழியா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா கிப்ரல்டா, சரிங்களா? அதே மாதிரி ஆப்ஷன்ல கொடுக்காதது என்னன்னா ரெட் சி. ரெட் சியுமே இதே மாதிரி 2 கான்டினென்ட்டை இணைக்குங்க, ஆப்பிரிக்கா அண்ட் ஏஷியா. இது வந்துட்டு எந்த ஸ்டேட் வரைனா பலேலா மண்டேப் அப்படின்றது. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் 2 கூட கொடுக்கலாம், சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்து வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. மேப் ஸ்கேல் இஸ் 1:150,000. The distance between 2 cities A and B is 5 cm on the map. Calculate the distance between 2 cities on the ground அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு கேட்குறாங்க இல்லைங்களா? அதாவது என்ற அளவில் உள்ள மேப்பில் A மற்றும் B 2 நகரத்துக்கு இடையேயான தூரம், அதாவது AB 2 நகரம் இருக்குங்க, இதுக்கான தூரம் என்னன்னு சொல்றாங்கன்னா மேப்ல 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப மேப்ல 5 சென்டிமீட்டர்னா உண்மையான தூரம் என்ன, இந்த 2 நகரத்துக்கும் உள்ள உண்மையான தூரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அந்த உண்மையான தூரத்தை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலாவை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையான தூரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா மேப்ல என்ன தூரம் கொடுத்துருக்காங்களோ இன்டூ என்னன்னா ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸ்கேல் ஃபேக்டர்னா என்னன்னா இந்த அளவு தான், சரிங்களா? இந்த அளவு. ஸோ ஸ்கேல் ஃபேக்டர் இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ மல்டிப்ளை பண்ணுங்க. முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேப் டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 5 சென்டிமீட்டர் இருக்குங்க அந்த 2 நகரமும். அப்போ இன்டூ என்னன்னா இந்த ஸ்கேல் ஃபேக்டர் என்ன 1540 போட்டுக்கோங்க. இது கர்சர்ல இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது, சாரி ஃபார் தட்.
இந்த 4 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 5 0 0 0 0. இப்போ இந்த ஆன்சர் நம்மளுக்கு எதுல வந்திருக்குன்னா சென்டிமீட்டர்ல வந்திருக்குங்க. ஆனா அவங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, கிலோமீட்டர்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்ப கிலோமீட்டர்ல சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா டிவைடட் பை 5 0 போட்டுக்கோங்க. ஏன்னா சென்டிமீட்டர் டு கிலோமீட்டர், சரிங்களா. அப்ப 5 0 போட்டுக்கோங்க. 5 0 போடும்போது எல்லாம் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 7.5 கிலோமீட்டர். இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப இங்க இந்த டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு கூட நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இப்படிதான் இதை கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. த லார்ஜ் பாடி ஆஃப் வாட்டர் வித் a narrow mouth that is almost completely surrounded by land. குறுகிய திறப்பை கொண்டு அனைத்து பக்கத்திலும் நிலத்தால் சூழப்பட்ட பெரிய அளவிலான நீர் பகுதியை என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்ஃப், சரிங்களா. நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கல்ஃப், வளைகுடா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ஸ்கேல் ஆஃப் விசிபிலிட்டி இஃப் த வேல்யூ இஸ் டேஷ் தென் இட்ஸ் இண்டிகேட்ஸ் ஃபார். தோற்ற தெளிவின் அளவீடு டேஷ் என்றால் மூடுபடி என்று குறைக்கிறது. இந்த கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் படி ஆன்சர் என்னன்னா 0 to 3. ஆனா நம்மளுக்கு வந்துட்டு நெட்டை நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்னன்னா ஒரு மூடு பனி அப்படின்னா அது வந்துட்டு என்ன இதுல இருக்குன்னா லெஸ் தென் 1 கிலோமீட்டர் இப்படி இருந்தா மட்டும்தான் அதை வந்து நம்ம மூடு பனின்னு சொல்லுவோம். இப்ப இது இருக்கு இல்லையா, இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா காற்றுடைய அளவை குறிக்கிறது தான். விண்டு ஸ்பீடை குறிக்கிறது தான் 0 to 3 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு புக் சோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா இது நம்மளுக்கு ஆன்சர் படி பாத்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு கீழே இருந்ததுன்னா அது வந்து நம்ம வந்து மூடு பனி அப்படின்னு சொல்லலாம், அந்த விசிபிலிட்டி ஸ்கேல்னால. ஆனா இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கு என்னன்னா விண்ட் ஸ்பீடு. இது எந்த ஸ்கேல்ல அளப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பியூஃபோர்ட் ஸ்கேல்ல அளக்கிறது தான் விண்டு, காற்றோடைய இதுவை தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் டவுட் தான். உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டேஷ் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் யூசஸ் a laser to determine the height of the cloud. டேஷ் லேசரை பயன்படுத்தி மேகத்தின் உயரத்தை கணக்கிடும் கருவி ஆகும். எது வந்து மேகத்துடைய உயரத்தை அளக்கிற ஒரு கருவி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னா சீலோமீட்டர். இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி மல்டிமீட்டர் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட், லைவ் ஸ்டாக் சென்சஸ் டேக்ஸ் பிளேஸ் அட் எவ்ரி டேஷ் இயர்ஸ் இன் இந்தியாவில் கால்நடை கணக்கெடுப்பு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது அப்படின்னு கேக்குறாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது, சரிங்களா. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கிடப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், சிக்ரேனி ஃபெஸ்டிவல் இஸ் த மெயின் ஃபெஸ்டிவல் ஆஃப். சிக்ரேனி என்பது டேஷ் பழங்குடியினரின் முக்கிய திருவிழாவாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த பழங்குடியின மக்களுடைய முக்கிய விழா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்காமி. இவங்க வந்து எந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஏரியாவை சார்ந்தவங்கன்னா நாகாலாந்து, சரிங்களா. நாகாலாந்து சார்ந்தவங்க தான் இந்த அங்காமி அப்படின்ற வந்து பழங்குடியின மக்கள். அவங்களுடைய ஒரு விழா தான் வந்துட்டு இந்த சிக்ரேனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. If it is 2:30 AM in London, what would be the time in India? இந்த கொஸ்டினுமே எனக்கு கொஞ்சம் இதுவா இருக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இப்போ இந்தியாவில் வந்து லண்டன்ல வந்து 2:30 AM இந்தியாவில் என்ன டைம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்மளது வந்துட்டு இந்தியாவை வந்து 4.5 மணி நேரம் எக்ஸஸாக நம்ம இந்தியா டைம் போகும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 7 AM தான் ஆன்சர் வரும். ஆனால் ஆப்ஷனில் பாருங்க 7 AM ஆப்ஷனே கிடையாது, சரிங்களா. ஸோ இது நீங்கள் கூட நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை புக் சோர்ஸில் ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள். எனக்கு ஆன்சர் வந்து 7 AM தான். அதாவது லண்டன் டைமோட இந்தியா டைம் வந்து ஒரு 4.5 மணி நேரம் எக்ஸஸாக போகுது, சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The formation of irregular grooves and ridges when the surface of limestone are removed by the process of dissolving. சுண்ணாம்பு கற்கள் கரைதலினால் முழுவதும் அகற்றப்பட்டு அவ்விடத்தில் ஒழுங்கற்ற பள்ளங்கள் மற்றும் முகடுகள் தோன்றுவது, அது என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா லாபிஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. ஸோ இது ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம இன்னும் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நம்மளோட பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. The absorption of water by anhydride resulting in the formation of gypsum. நீரற்ற கால்சியம் சல்ஃபேட் நீரை உட்கரிக்கும் போது ஜிப்சமாக உருவாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னா ஹைட்ரேஷன், நீரேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. மேட்ச் த ஃபாலோவிங் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். பில்ஸ், அதாவது இப்பதான் நம்ம பார்த்த பழங்குடியின மக்களும் அவங்க வாழக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பாருங்க அதுக்கான ஆன்சர் பார்த்துலாங்களா.
ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பில்ஸ் அப்படின்னா ராஜஸ்தான்ல வாழக்கூடிய பழங்குடியின மக்கள். அடுத்து முண்டானா ஜார்க்கண்ட், காசி அப்படின்னா என்னன்னா மேகாலயா, அங்காமின்னா நாகாலாந்து. இப்பதான் நம்ம பார்த்தோம் நாகாலாந்துல வாங்கக்கூடிய அங்காமி வந்து அவங்க கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல் நேம். ஸோ பாருங்க ரிப்பீட்டட் கொஸ்டின் ஒரே கொஸ்டின் பேப்பர்ல நம்மளுக்கு அங்கங்க வருது பார்த்தீங்களா. அடுத்து பாருங்க, which one of the following is considered as an ethnic region? பின்வருவனவற்றில் எது இன மதங்கள்னு கேட்குறாங்க. இந்து மதம், இந்துயிசம். அடுத்து which sedimentary rocks are formed by chemical reaction? வேதியியல் வினையால் உருவான படிவ பாறைகள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு பாறை, கால்சியம் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, வாட் டைப் ஆஃப் லேண்ட் இன் பள்ளிக்கரணை இன் பே ஆஃப் பெங்கால் விச் இஸ் சிச்சுவேட்டட் இன் த சதர்ன் பார்ட் ஆஃப் சென்னை? சென்னை பகுதியில் வங்காள விரிகுடாவிற்கு அருகில் காணப்படும் பள்ளிக்கரணை எவ்வகை நிலமாகும் கேட்குறாங்க. என்னன்னா ஸ்வாம்ப், சதுப்பு நிலங்கள். நெக்ஸ்ட் விச் இஸ் கால்டு ஃபூல்ஸ் கோல்டு? எது முட்டாள்களின் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரைட் ஆஃப் அயர்ன் சல்ஃபைட், இது இரும்பு சல்ஃபைட் பைரைட். இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா முட்டாள்களின் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து கேனிமேட், த லார்ஜஸ்ட் நேச்சுரல் சேட்டலைட் இன் த சோலார் சிஸ்டம் இஸ் சேட்டலைட் ஆஃப்? சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய துணைக்கோளான கேனிமேட் எந்த கோளின் துணைக்கோள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த கோளுடைய துணைக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர். சரிங்களா, வியாழனோட துணைக்கோள் தான் வந்துட்டு இந்த கேனிமேட். லாஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் இந்தியாஸ் ஓல்டஸ்ட் ஆயில் ஃபீல்டு? கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவின் மிக பழமையான எண்ணெய் வயல்னு கேட்குறாங்க. எதுனா திக்பாய். திக்பாய் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல. முதல்ல இங்க எண்ணெய் கிணறு எப்போ கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1889 இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டுபிடிச்சாங்க. இதுதான் இந்தியாவுடைய மிக பழமையான எண்ணெய் வயல் திக்பாய், அஸ்ஸாம்ல இருக்குங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்னு கூட கேட்பாங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வீடியோஸ் இல்ல வேற என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றது நீங்க வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரெடி பண்ணுவேன். நேற்று ரொம்ப ரெயினா இருந்ததுனால நம்மளால வீடியோ போட முடியல, பவர் கட் அந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.